இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். பாட்டி சொல்றது ரொம்ப கரெக்ட் கடவுளே கிருஷ்ணா. உங்களுக்கும் உங்க அம்மா மேல எவ்வளவு பாசம் இருக்கு. உங்க 2 அம்மாக்கள் மேலேயே பாசம் வச்சிருந்தீங்கல்ல. நீங்களே அப்போ ஒரு அம்மாவை விட்டு பிரிஞ்சு போய் அவங்க வலி வேதனைய பாத்திருக்கீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களை தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் தேவகி அம்மா எவ்வளவு துடிச்சிருப்பாங்க, அழுதுருப்பாங்க. அதே மாதிரிதான் இப்ப என் மானஸ்க்காக நானும் துடிச்சுக்கிட்டு இருக்க கடவுளே கிருஷ்ணா. நான் துடிச்சுக்கிட்டு இருக்க, மொத்த குடும்பமும் துடிச்சிட்டு இருக்கு. மானஸ் இல்லாம இந்த வீட்டுல இருக்க எல்லாரோட நிலைமையும் மோசமாயிட்டு இருக்கு. அவன் தான் இந்த வீட்டோட உயிர் துடிப்பு. தயவு செஞ்சு அவனை கண்டுபிடிச்சு கொடுங்க. எங்க மானஸை எங்க கிட்ட கூட்டிட்டு வந்துருங்க கடவுளே கிருஷ்ணா. இங்க யாருக்குமே எதுவுமே புரிய மாட்டேங்குது. நீங்க தான் எங்களுக்கு வழி காட்டணும் கடவுளே கிருஷ்ணா. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எல்லாமே சரியாயிடும். மானஸ் கிடைச்சிடுவான், கவலைப்படாத. இன்னில இருந்தோடனே ரா மானு கூப்பிடுவேன். ராதிகா ஆண்டி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. மானஸ் திரும்ப வந்துருவான், நீங்க பயப்படாதீங்க. எப்படி நீங்க இங்க அவனுக்காக ப்ரே பண்றீங்களோ நாங்களும் அவனுக்கு ப்ரே பண்ணுவோம். அவனுக்கு ஒன்றும் ஆகாது, கண்டிப்பா திரும்ப வந்துருவான். மனசு தைரியமா வச்சுக்கோங்க, மானஸ்க்கு ஒன்னும் ஆகாது. அவன் ரொம்ப தைரியமான பையன். நீங்களும் தைரியத்தை இழக்க கூடாது. போலீஸ் அவனை கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க தானே சொன்னீங்க நல்லதா யோசிச்சா நல்லது நடக்கும், கெட்டதா யோசிச்சா கெட்டது நடக்கும்னு. அதனால நீங்களும் நல்லதே நினைங்க. ஒன்னும் ஆகாது, அவன் சேஃபா வீட்டுக்கு வந்துருவான். வயிற்றுக்குள்ள ஏதோ குடுகுடுன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஜம்பு, எனக்கு ரொம்ப பசிக்குது. உனக்கோ ரொம்ப பசிக்குது இல்ல? நான் அம்மா பேச்ச காலையில கேட்டிருக்கணும், லஞ்ச் பாக்ஸ் கொண்டு வந்திருக்கணும். ரொம்ப பசிக்குதே. இப்ப நான் என்ன பண்றது? ரொம்ப பசிக்குதே. நான் கொண்டு வந்த பிஸ்கெட்டையும் உனக்கு கொடுத்துட்டேன்ல. இப்ப எனக்கு சாப்பிட எதுவுமே இல்லை. நான் என்ன பண்றது? எனக்கு சாப்பாடு வேணும். எனக்கு ரொம்ப பசிக்குது. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. அம்மா. கடவுளே கிருஷ்ணா, என் புள்ள இப்ப ரொம்ப பசியில இருப்பா. பசி தாங்க முடியாம அவன் கத்த ஆரம்பிச்சிருவான். தயவு செஞ்சு என் பிள்ளைய திரும்ப என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருங்க. எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் கடவுளே கிருஷ்ணா. ப்ளீஸ் ப்ளீஸ். எங்க பாருங்க ராதிகா, இன்னைக்கு காலையில ஸ்கூல் பஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் மானஸோட பேக்ல 3 மாம்பழம் வாங்கி போட்டிருந்தேன்ல,
நீங்களும் அங்க இருந்தீங்கல்ல. சோ இதுதான் மேங்கோ. இது ஸ்கூலுக்கு போய் உன்னோட கிளாஸ்ல நல்லா ஃபுல்லா சாப்பிட்டுரு. அப்புறம் இதுக்குள்ள ஒரு கொட்டை இருக்கும்ல, அது பக்கத்துல இருக்கிறவன் பேக்ல போட்டுரு. மானசக்கு ஒருவேளை பசிச்சதுன்னா அப்பா அவன் அந்த மாம்பழத்தை சாப்பிடுவான். சின்ன வயசுல எனக்கும் மேங்கோஸ் பிடிக்காது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இந்த மேங்கோஸ் இருக்குல்ல, அது என்னோட ஃபேவரட் ஃப்ரூட்டா மாறிடுச்சு. தேங்க்ஸ் அங்கிள் எம். நான் பொதுவா மேங்கோ சாப்பிட மாட்டேன், ஆனா இன்னைக்கு எனக்கு வேற ஆப்ஷனே இல்லை. இந்தா சம்பி, நீயும் சாப்பிடு. நீங்க சொன்னது கரெக்டு தான் அங்கிள் எம். மேங்கோ ரொம்ப டேஸ்டியான ஃப்ரூட்டு தான். இன்னையிலிருந்து உங்கள் மாதிரி மேங்கோ எனக்கும் ஃபேவரட் ஃப்ரூட்ஸ். சம்பி, நீ சாப்பிட்றல? இங்க பாரு சம்பி, என் குரல் கூட சரியாயிடுச்சு. இப்ப என்னால ஒழுங்கா பேச முடியுது. தேங்க்யூ. என் பிள்ளைக்கு ஒரு வழியா அப்பாவோட பாசம் கிடைச்சிருச்சு. இன்னைக்கு மானசோட வயிறு அவங்க அம்மா செஞ்சு கொடுத்த சாப்பாட்டால இல்ல, அவங்க அப்பா வாங்கி கொடுத்த பழத்தால நிறைஞ்சிடுச்சு. ரொம்ப நன்றி கடவுளே கிருஷ்ணா. இவ்ளோ மோசமான நேரத்திலயும் ஏதாவது உதவி செஞ்சிருக்கீங்க. என்னோட விதியை பாத்தீங்களா? இன்னைக்கு நாங்க 2 பேரும் சேர்ந்து இருந்து கூட எங்க குழந்தைய ஒண்ணு சேர்ந்து காப்பாத்த முடியல. ராதா மோகன் எப்பவும் ஒன்னாதான் இருந்தோம். அதனாலதான் ஹிட் ஆச்சு. ராதா மோகன் சேர்ந்திருந்தா அப்பதானே அப்பதானே ஹிட்.